நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு சோலார் கேமரா கேட்டாங்க. இப்போ சோலார் கேமரா 1, 2 வைக்கிறத விட இந்த மாதிரியான 4 உள்ள வியூஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏரியா நல்லா கவர் ஆகுறதுனால நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதோட வியூஸ் எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறதுக்காக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு லைவ் காட்டுறது பெட்டராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கேமராவில் 3 அதாவது ஒரு மோட்டரைஸ்டு ரோபோட் கேமரான்னு சொல்லுவாங்க இல்லையா, மோட்டரைஸ்டு பிடிசெட் ஒன்று இருக்குது, 2 வந்து மேனுவல் டைப்பில் இருக்கும், 1 வந்து ஃபிக்ஸட் லென்ஸ். இந்த 3மே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த 1 வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து 2 சோலார் பேனல் அதில் வந்துடும். அதுபோக இதில் அந்த கிளாம்ப்பு, அது சம்மந்தப்பட்ட அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்கெட்டு, அதோட ஸ்க்ரூஸ் இது எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து நம்ம மெமரி கார்டு கேட்குறாங்க அப்படின்னா 64 GB, 128 GB, 256 GB 3 டைப்பில் மெமரி கார்டு இருக்குது. அது எது அவங்களுக்கு வேணுமோ அதை ரெக்கார்டிங் டேஸை டிபெண்ட் பண்ணி அது வேணால் கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த சோலார் பேனில் ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல்ஸ் அதில் கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேவை வந்து நம்ம மெமரி கார்டு கொடுத்துட்றோம், கேமரா கொடுத்துட்றோம், சிம் கார்டு மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் 10 days பேக்கப் இருக்கும், பேட்டரி பேக்கப் மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு கண்டினியூஸ் ரெக்கார்டிங் அப்படின்னா அதிகபட்சம் 4 to 5 days தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு பெட்ரு தான். ஏன்னா அதுக்கு தனியாக இன்வெர்ட்டரோ வேறு எது சம்மந்தப்பட்ட பேட்டரியோ அது மாதிரி நம்ம போடுறத விட இது எல்லாமே அதிலே அவங்க கொடுத்துறதுனால நம்ம பெட்டராக இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் வருது. இது யூனிப்ளஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நம்ம யூனிப்ளஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறோம், அதை பாருங்கள். லைட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுது இல்லையா? இதில் வந்து இந்த ஒரு கேமரா நம்ம எங்கிட்ட வேணாமல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணும்போது அதோட வியூ நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி அந்த பெரிய கேமரா இருக்கு இல்லையா, பிடிசெட் டைப்பு, அந்த பிடிசெட் டைப் வந்து நீங்கள் எங்கிட்ட வேணுனாலும் நம்ம அதில் மோஷன் டைப்பும் போட்டுக்கலாம். மோஷன் டைப் போட்டோம் அப்படின்னா அது எந்த பக்கம் ஆளுங்க போகிறாங்களோ அதை தகுந்த மாதிரி அது மோஷனில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கும். ப்ளஸ் மோஷன் ஜூமிங்கும் அதில் இருக்குது, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அலாரம் டைப்பும் இருக்குது, அலாரம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன்லேயே இது எங்கே வேணுமோ நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இது வேணுங்கிறவங்க நம்ம இதில் நம்பர் கான்டாக்ட் போடுறோம், அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களே கான்ஃபிகர் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் பே மாட்டுற மாதிரியான ஏற்பாடு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம்.